நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் இருக்கிறாங்க. நோ நோ நோ. என்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு பயனற்றவர்களாய் மாறுவோமோ அன்றைக்கு நினைக்கிறவர்கள் இல்லாமல் மாறி போகும். இன்னைக்கு ஒருவேளை உறவுகள் பர்வதம் போல இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை உறவுகள் உயர்ந்தவர்களாகவே இருக்கலாம். ஒன்று சொல்லுகிறேன், இன்றைக்கு பகல் வேளையில் இவர்கள் நம்புவதற்கு சில பர்வதங்கள் இருந்தபடியினால் இப்ப இவர்களுக்கு ஆண்டவருடைய காரியம் எப்படி இருக்கிறது? நிர்விசாரமாய் மாறிற்று. இன்னொரு வார்த்தை இருக்கிறது, ஜாதிகளின் தலைமை எனப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்கள். லீடர்ஷிப் இருக்கு இவங்கள்ட்ட. இப்போ பலருடைய நிர்விசாரத்திற்கு காரணம் என்ன? 4 பேர் தேடி வருகிற இடத்துல இவங்க இருக்காங்க. நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்ப நிர்விசாரம் வரும் தெரியுமா? இப்ப எல்லாரும் தலைமை என்ன சொல்றாங்க. அவங்களா அந்த பொசிஷன், அவங்களுக்கா அந்த பொசிஷன், அவங்களுக்கா அந்த லீடர், அவங்களுக்கா அந்த இடத்துல. அப்போ 4 பேர் இவங்களை தேடி வருகிறார்கள். நிறைய ஜனங்கள் இவர்களை தேடி வருகிறாங்க. அப்ப இவங்களுக்குள்ள என்ன வருது? நான் 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கேன், 4 பேர் என்ன புகழுகிற இடத்துல இருக்கேன், 4 பேருக்கு நான் அந்தஸ்துள்ளவனா இருக்கிறேன் என்று சொல்கிற கர்வம் தனக்கு வரும் பொழுது எது குறையுது? தேவனை தேட வேண்டிய அனுபவங்கள் குறைந்து இப்ப ஜபத்தில நிர்விசாரம், ஆராதனையில நிர்விசாரம், திருவிருந்தில நிர்விசாரம், ஆமென், ஞாயிற்றுக்கிழமை நிர்விசாரம், தேவ கிருபைக்கு அடுத்த காரியத்தில நிர்விசாரம். அப்ப நிர்விசாரத்திற்கு காரணம் என்ன? உனக்கு நம்புறதுக்கு இது ஏதோ ஒண்ணு இருக்கு, நம்புறதுக்கு இனி நின்னுகிடலாம். நிறைய பேருக்கு நிர்விசாரம் வந்தது எப்ப தெரியுமா? இனி நின்னுகிடலாம், பிசினஸ் ஆச்சு, இனி நின்னுகிடலாம், வியாபாரம் ஆச்சு, இனி நின்னுகிடலாம், தொழில் ஆச்சு, இனி நின்னுகிடலாம், பிள்ளை பார்னு போயாச்சு, இனி நின்னுகிடலாம், மாப்பிள்ளைக்கு வேலை கிடைச்சு, இனி நின்னுகிடலாம், கணம் தீந்தாச்சு, இனி நின்னுகிடலாம். இதான் பர்வதங்கள். இந்த மனநிலை வந்த பொழுது ஆண்டவருடைய காரியம், ஜெபம், ஆண்டவருடைய சமூகத்தின் மேல எது வர ஆரம்பிச்சு? நிர்விசாரம் வர ஆரம்பிச்சு. ஹலோ பிரதர், அல்லேலூயா. இந்த தவறை ஒருவரும் செய்யாதிருக்க ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார்.